ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சோமா இருக்கிறோம். நீங்களும் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை என்ன செய்கிறோம்னு சொன்னால் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ரைட், இன்றைக்கு என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஜாழ்ப்பாணத்து ஸ்டைலில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் முட்டை குழம்பு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வச்சு காட்ட போகிறோம். இன்றைக்கு வந்து என்னுடைய மனைவி தான் என்ன செய்ய போகிறான்னு சொன்னால் முட்டை குழம்பு வச்சு உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம். ஓகே, வாங்க இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே உறவுகளே, இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் முட்டை கறிக்கு தேவையான எல்லா பொருளையும் இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இதை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் க்ளீன் பண்ணி சமையலுக்கு ஏற்ற மாதிரி தயார்படுத்தி கொள்வோம். என்ன இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் முட்டையை எடுத்து முதலாவது அவிய விடுவோம். சரி, கொஞ்சம் உப்பு போடுவோம். அடுப்பு மூட்டியாச்சு. இப்போ முட்டை எதில் அவிய விடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை அவிஞ்சோன்னு இருக்குது. என்ன வெங்காயம் எல்லாம் உரிக்கிறீங்க போடாக்க என்ன எல்லாத்தையும் படிவா ரெடி பண்ணுங்க. ஒரு முட்டை கறி சாப்பிட போகிறோம் உங்களோட கையால். இதை கழுவிட்டு கட் பண்ணுவோம். என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கழுவியாச்சு. இப்போ என்ன செய்ய போகணும்னு சொன்னால் அதெல்லாம் வடிவா சின்ன வெட்டி எடுப்போமே முட்டை குழம்புக்கு ஏற்ற மாதிரி. முட்டை கறிக்கு வந்து என்ன சின்னனா வெட்டுறதோ பெருசாக வெட்டுறதோ? சின்னனா வெட்டலாம், பெருசாகவும் வெட்டலாம். அதை ஒரு தட்டு விருப்பம். எப்படி வெட்டினாலும் உப்பு போட்டால் வதங்கிடும். பெரிய வெங்காயம் தான் போடணுமான்னு இல்லை, சின்ன வெங்காயமும் போடலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நல்ல சுவையாக இருக்கும். பண்ணியாச்சு, இதுக்கு போடுவோம். ஒரு சைட்டாக வச்சுக்கிட்டா தான் எல்லாம் போடலாம். இப்போ எல்லாமே தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நாங்கள் ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ முட்டை நல்லா அவிஞ்சிட்டு சரி இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் முட்டையை எடுத்து தண்ணிக்கு போடுவோம். தண்ணிக்கு போட்டு தான் உடைக்க ஈஸியாக இருக்கு. முட்டை நல்லா அவிஞ்சிட்டுது. பார்த்தீங்களா எல்லாம் பொடிச்சிட்டுது. என்னன்னு சொன்னால் அடுப்பு நல்லா எரியுது. இப்போ சட்டியை வைப்போம். சட்டியை வச்சு சட்டி நல்லா சூடாகட்டும். என்ன போட போறீங்க? இப்போ வெந்தயம் இவ்வளோ வெந்தயம் காணும். வெந்தயத்தோட கடுகு இருக்குல்ல, கடுகு ஒரு கொஞ்சம்
நிறைய எல்லாரும் கொஞ்சம் போட்டால் காணும். இதோட கொஞ்சம் பெருஞ்சீரம் போட்டோம்னு சொன்னால் கறி நல்லா வாசமாக இருக்கும். சரி, என்ன செய்வோம், இதோட வெட்டி வச்சுக்கிற இந்த உள்ளி, இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதோட வெங்காயத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் வதங்க விடுவோமா. இப்போ கொஞ்சம் போடுவோம் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கி வந்துடும். போக என்ன செய்வான்னு சொன்னா கூச்சம் இல்லாமல் சமைப்பா என்ன, அப்படித்தானே? இப்போ புதுசண்டபடியா உங்களுக்கு கூச்சமா இருக்கு என்ன? கூச்சம் எல்லாம் இல்ல, அப்ப ஒரு சின்ன பதட்டம் ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படித்தான், போக எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் பதட்டமா இருக்கு என்ன? ஒரு பதட்டம் இல்ல, என்ன பிடிச்சி சாப்பிட போறாங்க பதட்டப்படுறாங்க. போ என்ன செய்வான்னு சொன்னா அப்படிவா உங்களோட கதைப்பாவ உறவுகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் பதங்கிடுது. இப்போ இதோட என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் தக்காளி பழத்தையும் போட்டு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கொஞ்சம் பதக்குவோமே. வெங்காயம் எல்லாம் படிவாக வதங்கினா அப்புறம் தான் என்ன செய்யணும்னு சொன்னால் தக்காளி பழம் போடணும். முதலே போட்டிங்கன்னு சொன்னால் குமஞ்சிடும், வதங்க விடாது, வெங்காயத்தை வதங்க விடாது தக்காளி பழம். அப்படி தானே என்னங்கோ? ரைட், அப்படிங்க. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வடிவாக நல்லா வதங்கி வந்துட்டுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அடுத்த தண்ணி விடணுமே என்னதுக்கு? இல்லை அப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணுமா? மஞ்சத்தூள் போட்டு, மஞ்சத்தூள் எவ்வளோ அளவு? இந்த அளவு காணும், ஒரு கொஞ்சம் எடுத்தா காணும், ஒரு கரண்டியா? ரைட், மஞ்சள் தூள் போட்டாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கறி மிளகாத்தூளா இடிச்சதூள், யாழ்ப்பாணத்து இடிச்சதூள. சரி, இவ்வளோ. இதை இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்ன செய்வோம்னு சொன்னா மிக்ஸ் பண்ணி பார்க்கவே வாய் ஊறுதே. தண்ணி ஒரு கப்போட தண்ணி விட்டு இந்தியான் கறிக்கு பால் விடுறேன் என்ன? பால் விடுறேன் இண்டைகள்னு சொன்னால் பால் விடாத கறி தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சாப்பிட போகிறோம். அங்கே சைட்லாம் பிரட்டணும், வாங்க அதெல்லாம் கிடக்குங்க. ரைட், எல்லாம் கிடக்கு. புளியா? ஓ ரைட், இந்த புளி கரைச்சி விடணும். விடுங்க புளியா? ரைட், புளியை விட்டு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் உப்பு கொஞ்சம் போடணுமா? இப்போ முதல்ல போட்ட நீங்களெல்லாம் பார்த்து போடலாமா? முதல் கொஞ்சம் போடுறான்னு இன்னும் கொஞ்சம் போட்டா சரியா இருக்கு. அப்படியே? ரைட்டு. இப்படியே எல்லாத்தையும் சேர்த்து இப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி அவிய விடுவோமா? அவிய விட்டு முட்டை உடைய கிடக்கு. என்ன செய்ய போறோம்னு சொன்னா முட்டையோட அவிய விட்டுட்டு முட்டையை உடைச்சு போட சரியா இருக்கும். இதை நல்லா அரிச்சு என்ன செய்யணும், கொஞ்சம் தூள் வாசம் எல்லாம் போய் கொதிச்சு வந்த பிறகு முட்டையை போடுவோம். இப்போ முட்டையை உடைப்போமே. ரைட், முட்டை உடைப்பா நடக்குது. ரைட், முட்டை உடைச்சாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை வெட்ட போகிறோமே. ரைட் ரைட், அதை வெட்டி அந்த சைட் அவைங்க.
ஓகே மற்ற விட்டுங்க அது விட்டு இல்லையே பார்த்தீங்களா அது சாப்பாடு நடக்க போல தனியாக ரைட் ஓகே பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குது முட்டை ஓகே இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் குழம்பு கொதிச்சிருக்குமா நினைக்கிறாங்க பாருங்க திறந்த குழம்பு கொதிச்சிட்டு தாக்கணும் வாவ் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கொதிச்சிட்டுது என்ன இதுக்கு நீ முட்டையை போடலாமே என்ன நல்ல வாசமா இருக்குல்ல நல்ல வாசமாக இருக்குண்டே வெள்ளமா புட்டுக்கு தான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் முட்டை கறி உப்பை பாருங்க சூப்பர் நல்ல வாசமா இருக்கு கறி இப்போ இதுக்குள்ள கட் பண்ணியிருக்க அந்த முட்டையை போட்டுட்டு போடுவோம் என்ன வா 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 இது இப்போ ஆக வந்ததுன்னு தேவையில்லை சரி சரி கொத்து பரோட்டா மாதிரி போயிடும் சரி 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 நைஸா ஓகே ஒருக்கா மூடி போட்டு முட்டையை மற்றவளம் திருப்பி போட சரி இல்ல இல்ல முட்டை திருப்ப தேவையில்லை ஏய் எனக்கு முட்டை கறியில இதாண்ட தேவையில்லை அது அப்படியே இதன்னிடும் கொஞ்சம் நேரம் மூடி விடுங்க ரைட் இதே நாங்கள் என்ன சொல்ல முடியும் சரி பாருங்க உறவுல தனியா சாப்பிட்றாவ ஓகே இப்போ பார்க்க கறி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போமே அப்பா எப்படி வந்துட்டு பார்த்தீங்களா கறி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கறி மாதிரி வந்துச்சு அந்த முட்டையை பிரட்டி விடுங்க முட்டை பிரட்ட தேவையில்லை கறி இப்படிதான் நல்ல குழம்பு சேர்ந்துடும் முட்டையோட பிரட்டி தேவையில்லை இங்கே பார்த்தீங்களா சுட சுட முட்டை கறி ரெடிய இப்போ யாருக்கெல்லாம் இப்படி செய்து சமைச்சு சாப்பிட விருப்பமோ செய்து வடிவாக சமைச்சு சாப்பிடுங்க ஒரு முட்டை ஒன்று எடுத்து காட்டுங்க இங்கே பார்த்தீங்களா வாவ் நல்ல எண்ணெய் தன்மையாக இருக்கு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு தட்டில் எடுத்து போட்டுட்டு முட்டை எடுத்து சாப்பிட போகிறோமே தட்டுக்கு எடுத்து வைப்போம் எல்லாத்தையும் தட்டுக்கு எடுத்து போடும் சூப்பராக ரைட் ஓகே உறவுகளே இன்றைக்கு நாங்கள் முட்டைக்கறி செஞ்சிட்டோம் உண்மையாக நல்ல வாசமாக இருக்குது நல்ல சுவையாக இருக்கும் பார்ப்போம் அவர் சாப்பிட்டு சொல்லட்டு சுவையாக இருக்கா இல்லையாண்டு இன்றைக்கு வந்து வைஃப் செய்த சாப்பாட்டை என்ன செய்ய போகிறோம்னா சாப்பிட்டு பார்க்க போகிறோம் வாங்க வளமையா வைஃப் தானே உங்களுக்கு சாப்பாடு செய்தாரவா ரைட் ஓகே வளமையா வைஃப் தான் சாப்பாடு செய்தாரவா ஓகே இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் சாப்பிடு பார்ப்போமே சரியில்லை சரியில்லையே உண்மையா சரியில்லை சரியில்லை பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சும்மா சொன்னான் அருமையா இருக்கு கறி வளமையாகவே வைஃப் வந்து எனக்கு நல்லா அருமையாக தான் சமைச்சு தரவா இதுவும் நல்ல அருமையாக தான் இருக்கு ஓகே உறவுகளே ஓகே முக்கியமானது என்னண்டு எங்களோட சேனலுக்கு பார்க்குற நீங்கள் எல்லாரும் கண்டிப்பா எங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யுங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்றது மாத்திரம் இல்ல தொடர்ச்சியா நாங்க போற வீடியோக்கள் எல்லாம் பாருங்க லைக் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்க பதிவு செய்யலாம் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா தேவை தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை நாங்க எதிர்பார்க்கிறோம் நிறைய வீடியோக்கள் நாங்க எது செய்ய போடுவோம் தொடர்ந்து நீங்கள் இதுவரைக்கும் நிறைய ஆதரவு தந்திருக்காங்க அதற்கு உங்களுக்கு மனசார்ந்த நன்றிகள் ரீச் பண்ணியிருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்த படிநிலைக்கு போகணும்னு சொன்னால் அது உங்களுடைய ஒவ்வொருடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எங்களுக்கு சொன்னால் கண்டிப்பாக வேணும் மறக்காமல் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிற உறவுகளை பாய்